ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5,00,000க்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டாடா பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7,00,000லேருந்து 7,50,000 ஆகும். அதற்கு போட்டியாக மாருதி சுசுகி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,00,000 மதிப்பில் ஒரு சூப்பரான கார் வந்து ஹஸ்ட்லர் சொல்லிட்டு நிறுவனம் மாருதி சுசுகி நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதிகப்படியான மைலேஜ், சிறந்த பாதுகாப்பு, புதுமையான டிசைன் சொல்லிட்டு நம்பகத்தன்மையான இன்ஜினோட கூடிய ஒரு சூப்பரான மாடல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாடலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இது எப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன என்ற முழுமையான தகவல் தான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாருதியின் தொடக்க நிலை ஹேட்ச்பேக் கார்களை அடித்துக்கொள்ள வேறு எந்த நிறுவனத்திடமும் கார்கள் இல்லை. விற்பனையில் மாருதியின் தொடக்க நிலை ஹேட்ச்பேக்குகளின் அளவை வேறு எந்த நிறுவனத்தாலும் நெருங்க முடியவில்லை. ஆனால் அதனை வெற்றி கொள்ளவும் ஒரு கார் வந்தது. அதற்கு பன்ஸ் என பெயரிட்டிருந்தது டாடா மோட்டார்ஸ். கடந்த 7-8 ஆண்டுகளில் இந்திய ஆட்டோமொபைல சந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஹெட்ச்பேக் மற்றும் செடான்களில் இருந்து எஸ்யூவிக்களுக்கு சார்பாக மாறிவிட்டது. இதனை தொடக்கத்திலேயே உணர்ந்த டாடா மோட்டார்ஸ் 2021ஆம் ஆண்டே யாரும் எதிர்பார்க்காத வகையில் மைக்ரோ எஸ்யூவியான பன்ச்சை வெளியிட்டது. குறைவான விலையில் எஸ்யூவி ஒரு எஸ்யூவி கார் என்பது தற்போதைய இந்திய வாடிக்கையாளர்களுக்கு இலவசலட்டு கொடுக்கப்பட்டதைப் போல இருக்கவே உடனே பன்ச்சை வாங்கி குவிக்க தொடங்கிவிட்டனர். பன்ச் அதிகம் விற்பனையாவது மட்டுமின்றி டாடாவின் பிராண்ட் வேல்யூவையும் உயர்த்தி வருகிறது. கடந்த ஜூன் மாதம் டாடாவின் பன்ச் மற்றும் நெக்ஸான் ஆகிய 2 எஸ்யூவிக்களும் மருதியின் ஹேட்ச்பேக்குகளை பின்தள்ளி இந்தியாவின் அதிகம் விற்பனை செய்யப்படும் கார்களாக மாறியிருக்கின்றன. இதில் பன்ச் காருக்கு போட்டியாக இந்தியாவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதியிடம் ஒரு மைக்ரோ எஸ்யூவி இல்லை. அதற்கு போட்டியாகத்தான் இந்த புதிய காரை வெளியிட திட்டமிட்டு வருகிறது மாருதி. நாம் பேசிக் கொண்டிருப்பது சுசுகியின் ஹஸ்லர் மைக்ரோ எஸ்யூவியை பற்றித்தான். கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த குட்டி எஸ்யூவி காரை இந்திய சந்தைக்கு கொண்டு வருவதில் தீவிரமாக இருக்கிறது மாருதி. இந்த காரின் சோதனையை ஏற்கனவே அந்நிறுவனம் இந்தியாவில் தொடங்கியும் விட்டது. ஹஸ்லர் கே கார் வகையைச் சேர்ந்தது. ஜப்பானில் வழக்கமான அளவுடைய கார்களுக்கும் இருசக்கர வாகனங்களுக்கும் இடையிலான வாகனமாக இந்த கே கார்கள் பார்க்கப்படுகின்றன. கார்களை விட விலை குறைவானதாக, செலவு குறைந்ததாக, விதிமுறைகள் கொஞ்சம் தளர்த்தப்பட்டவையாக கே கார்கள் இருக்கும். ஜப்பானிய கே கார்களை மாருதி பிராண்டின் கீழ் சுசுகி இந்தியாவிற்கு கொண்டு வருவது புதிதல்ல. இந்தியாவில் தற்போது விற்பனையில் இருக்கும் ஆல்டோ, வெகனார் ஆகியவையெல்லாம் ஜப்பானில் கே கார் பிரிவின் கீழ் விற்பனை செய்யப்பட்டு வருபவைதான். அதனை இந்திய சந்தைக்கு ஏற்ற வகையில் பெரிய இன்ஜின் மற்றும் கூடுதல் வசதிகளுடன் மாருதி வெளியிட்டு விற்பனை செய்து வருகிறது. அந்த வகையில் புதிய மைக்ரோ எஸ்யூவியாக ஜப்பானில் விற்பனை செய்யப்பட்டு வரும் ஹஸ்லரை அறிமுகப்படுத்தவிருக்கிறது மாருதி சுசுகி. எஸ்யூவி மயமாக்கப்பட்ட வேகன் ஆரை போலவே டால்பாய் டிசைனை கொண்டுள்ளது இந்த ஹஸ்டர். டாடா பஞ்சுக்கு சரியான போட்டியாகவும் இது இருக்கும். ஜப்பானில் விற்பனை செய்யப்படும் ஹஸ்டர் மாடலானது அளவில் ஆல்டோவை விட சிறியது. 3395 மில்லிமீட்டர் நீளம், 1475 மில்லிமீட்டர் அகலம் மற்றும் 1680 மில்லிமீட்டர் உயரத்தை மட்டுமே கொண்டிருக்கும். உயரத்தை விட பன்ச் மற்ற 2 அளவுகளிலுமே பெரிதுதான். எனவே அதற்கு இணையாக ஹஸ்லரை மாருதி மாற்றி வடிவமைத்து சற்று பெரிதாக்கும் என தெரிகிறது. ஆல்டோவிலும் இதே போல் அளவை கொஞ்சம் அந்நிறுவனம் பெரிதாக்கியே விற்பனை செய்து வருகிறது. ஜப்பானிய ஹஸ்லரில் 660 சிசி என்ற சிறிய இன்ஜினையே சுசுகி பயன்படுத்தி வருகிறது. ஆனால் இந்திய ஹஸ்லர் எஸ்யூவியில் பெரிய 1.0 லிட்டர் அல்லது 1.2 லிட்டர் இன்ஜின் தேர்வுகளையே மாருதி பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் NA பெட்ரோல் மற்றும் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் NA பெட்ரோல் ஆகிய 2 தேர்வுகளை அந்நிறுவனம் புதிய எஸ்யூவியில் பயன்படுத்தலாம். இந்த 2 இன்ஜின் தேர்வுகளே இக்னிஸ் ஹேட்ச்பேக் காரில் மாருதி பயன்படுத்தி வந்தது. இக்னிஸுக்கு இணையான ஒரு எஸ்யூவியாக இந்த ஹஸ்லர் இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த இன்ஜின் தேர்வுகளின் பயன்பாடும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரீமியம் ஹேட்ச்பேக்கான ஸ்விஃப்டில் கொடுக்கப்பட்டு வரும் சிறப்பம்சங்கள் மற்றும் வசதிகளை ஹஸ்லரில் நாம் எதிர்பார்க்கலாம். பஞ்சுக்கு போட்டியாக புதிய ஹஸ்லர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கு இணையாகவே 5 லட்சம் முதல் 6 லட்சம் ரூபாய்க்குள்ளான விலையில் இந்த புதிய மைக்ரோ எஸ்யூவியின் விலை நிர்ணயம் செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சிறப்பான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக புதிய ஹஸ்லர் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.